சண்டாளா டெலிபோன்ல பேசின பொம்மனா கண்டுபிடிச்சு கெடுத்து விட்டானே பகவானே, இவன் மனச மாத்த மாட்டியா? இப்படி தூக்கம் இல்லாம பண்ணிவிட்டானே பாவி. நானே எத்தனை தப்பு பண்ணின மாதிரி இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? உன் புருஷன் ஒரு ஸ்திரீலோலன், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யார் சார்? சொல்ல மாட்டேன். அம்மாடி அம்மாடி, அவன் சோத்துல கொஞ்சம் உப்பை குறைச்சு போடு. உடம்போடு அப்படியும் குறையல என்னால் அவ வெட்டி அவனோடு. அம்மாடி அம்மாடி, அழப்படாது அழப்படாது. டெலிபோனை வச்சிருமா? வச்சுடு. குசு குசுன்னு யாரோட டெலிபோன் பேசினேன்? சொல்ல மாட்டேன், சொல்லப்படாது. மறைச்சு மறைச்சு வைக்கிற விஷயம் இதானே? பல்ல உடைப்பேன். அம்மாடின்னு சொன்னேல? ஆமாம். காமன் சொன்னேல? ஆமாம். எல்லாம் நேக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உங்களுக்கு ஒரு சென்னை வீடு இருக்கு. ஆமாம், அப்படித்தான் வச்சுக்கே. முருகா, என்னன்னு பாக்குறிய? உன் புருஷனோட ஒரு வார ஜாதகம், ஆபீஸ்ல மது டெலிபோன் பண்ற நம்பர்கள், சம்திங் வச்ச ஆபீஸ் ரெக்கார்ட்ல இருந்தே பிடிச்ச போதன்டாமா கொக்கான்னா. இந்த நம்பர் பாத்திய? 444555. நல்லா இல்ல? உனக்கே போன் பண்ணும் போல இருக்க. அரஞ்சனை பாரு. இந்த நம்பருக்கு தான் உன் புருஷன் அடிக்கடி போன் பண்றான். திங்கட்கிழமை 4 தடவை, செவ்வாய்க்கிழமை 5 தடவை, புதன்கிழமை 6 தடவை, வியாழக்கிழமை திருப்பி 4 தடவை. புள்ளையே கவனிச்சா எப்படி? உன் புருஷனை கவனி. புல்லானாலும் புருஷன் தான். சனிக்கிழமை மட்டும் 8 தடவை போன் பண்ணிருக்கான். 444555 இன்டு 8 தடவை. என்ன கணக்கு? கணக்குல வீக்கா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ராங் நம்பரோட கரெக்ட் நம்பர் 444555. இந்த நம்பர்ல தான் அந்த திருடி இருக்கா. அடி போன ஒடாவ மண்டைய. ஹலோ, 444555. யார் பேசுறது? உன் சக்கரத்தி பேசுறேன்டி. அப்படி விட. யார் யார் யாரு? யாரடி நீ? பல்ல வடப்ப. நேக்கு என்ன வயசு ஆறு தெரியுமா இல்லையா? 40 ஆறுது. இந்த எரும வயசுல உனக்கு என்னடி சின்ன பையனோட சல்லாபம்? போடு போடு. சல்லாபமா? நானா? அறிவு கட்டவளு, சண்டாளி. என்னடி சொல்ற? யார திட்டுறாய்? யாரோ சூர்பனக வீம்புக்கு போன் பண்ணி வம்பு கேக்குறா. கொண்டா போனே. ஏண்டி கடு கட்டவள? ஏண்டி இப்படி குடும்பத்தை கெடுக்கிற ராட்சசி? பாவி துஷ்டா, யாரா நீ? ஆரா குடி. வா போம. ஆம்பளை மாதிரி குரலை மாத்தி பேசினா பயந்துருவோமா? பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடுவேன். ஊர்ல கண்ட மாதிரி பேசினா அரைஞ்சு விடுவேன். அரோ தடி ஆம்பளை பொம்மநாட்டி நீ. இங்க குடும்பம். ஹலோ, அவளேதான் அவளேதான். ஏண்டி நீதானா? பிசாஸ் பிசாஸ். சிரிச்ச மாதிரி இருடா. ஜப்பான் எப்படி? ஜமுனா, நீ எங்க வந்த? உங்க வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? எப்படி? உங்க கார் நம்பர் வச்சு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எங்க அப்பா தான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. எப்படி? இதுக்கு நீங்க கை தட்ட வேண்டாமா? ப்ளீஸ் கிளாப், ப்ளீஸ் கிளாப், 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 கிளாப். யார் அது மாடியில உங்களை அப்படி மறைக்கிற?
ஐயோ அது என் சிஸ்டர், பேரு சகோதரி. சகோதரியா? கத்தாதே, கசின் சிஸ்டர். இளையவளா மூத்தவளா? இளையவ. தங்கச்சி! ஐயோ. இரு, தங்கச்சி கூப்பிடுறா, இங்கே இரு, வந்துடுறேன். தங்கச்சி. அது ஒரு கீரல் கேஸ். அவ எதுக்கா இங்க வந்தா? அது அவ அவளுக்கே முத்து கொடுத்தீங்க? காதலிக்கும் தங்கச்சிக்கும் கொடுக்கிற முத்தத்துல வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசம்? 5 செகண்டுக்கும் 50 செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதான். மொத்த கண்ணா! ஐயோ செத்தேன். ஐயோ. முக்கியமான லெட்டர் ஏதாவது வந்திருக்கா? முருகாசரணம் மறுபடியும் வந்திருக்கு. ஓ, அதுவா? என்ன அதுவா? இத்தோட 3 லெட்டர் வந்தாச்சு. அது என்னங்குது முருகாசரணம்? அதானே. என்னது முருகாசரணம்? ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் உங்க அப்பா பேர் வைக்கிறாரு. அவர் பொண்ணு, உனக்குதான் ஒன்னையும் காணும். ஆனா ஒண்ணு, நீயே எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சுதான் பிறந்த. பாக்கலாம். குமுதா ஒரு கேரக்டர். சர்ச்சையும் கலப்புவ, கூடவே சமாதானத்தை சொல்லுவ. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, கல்யாணமாய் குழந்தை பிறக்காம இருக்கிறத விட நம்ம சமையல்காரி மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். இதோ பாரு ரேகா, கனகத்தை சமையக்காரின்னு சொல்லாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நடத்தையில மட்டும் இல்ல, பேச்சிலும் கேரக்டர் வேணும். அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி ஆயிட்ட அப்புறம் சமையக்காரின்னு சொல்றது தப்பு இல்லையா? கனகம் ஒரு சைலண்ட் கேரக்டர். கோச்சு கூடாது. கமான் சொல்லுங்க. சங்கிலியும் கழுத்துமா ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ற ஒரு அழகான பொண்ணா காட்சி அளிக்கிறீங்க. இதே தாடியோடவா? மைனஸ் தாடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். ஆனா அவர் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கவுன் எங்கேயாவது போயிடும். அப்படியே பிளாங்க் ஆயிடுவாரு. மிஸ்டர் மது, பிளே பாயும் படிக்கணும், பகவத்கீதையும் படிக்கணும். அதான் என் பாலிசி. என் பாலிசி என்ன தெரியுமா? செக்ஸ் இஸ் லைக் மியூசிக். அது ஒரு பெரிய கடல். அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனைவி போதாது. டாக்டர், இந்த எலும்பு கூடு ஆம்பளைதா பொம்பளைதா? அது அது என்னது? நம்ம வயசுல ஒரு 5 வருஷத்துக்கு குறைக்க முயற்சி பண்ணி பார்த்தேன். எப்படி? லேகின் சாப்பிட்டா? ஹெச்இ வெல்ஸ் டைம் மெஷின்ல போன மாதிரி நானும் பின்னோக்கி பிரயாணம். கால குதிரையில். எது வரைக்கும் போனீங்க? ஃபர்ஸ்ட் நைட். நம்ம முதல் இரவு வரைக்கும் போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தான் உங்களுக்கு. கொஞ்சம் இரேன். என்ன மிஸ்டர் இஸ்மையர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவ் வேணும். ஏன், என்ன உடம்புக்கு? என்ன கேக்குறாய் பாவி? நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா. அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். மறுக்காம லீவு கொடுங்க சார். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
பரவாயில்ல பரவாயில்ல இங்கே இருக்கேன். ஏன் என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன பக்கத்துல வந்தா பாவ மன்னிப்பு கேட்பேன். அதான் ஆபீஸ விட்டே போறேன். லீவ குடுறா. ஒருவேளை தொத்திரியாதியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஆபீஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ. அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். இந்த சிரிப்புத்தா பொம்மநாட்டி எல்லாம் மேல வந்து விடுறா. வரேன்டா ராட்சசா. வரேன் சார். ஓகே.